வெல்கம் டு ஸ்டோரி லீஃப். இருளர்கள் ஓர் அறிமுகம். அத்தியாயம் 15. இறுதி அத்தியாயம். வலிமையே வாழும். இருளர்களின் அரசியல் நெறி தனித்தன்மை கொண்டது. இவர்களை பின்பற்றியே பிற இனக்குழுக்களும் தங்களுக்குள் அரசியல் நெறிகளை உருவாக்கி கொண்டனர். குமரிக்கண்டம் என்றும் லெமூரியா என்றும் வழங்கப்படும் பரந்த நிலப்பகுதி தென் துருவம் வரை இழையோடு இருந்த காலம் அது. பல்வேறு பழங்குடி இனங்கள் வெவ்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர். தமிழ் நிலத்தில் வாழ்ந்த தொல்குடி மக்களில் ஒளியர் என்ற இனம் உண்டு. இவர்கள் ஒளிநாட்டைச் சேர்ந்தவர்கள். தென் துருவம் முழுவதும் இருளே இல்லாமல் விளங்கிய நாடு ஒளிநாடு. அதன் அருகில் புவிக்கோளின் மையத்தில் உள்ள நிலப்பகுதியின் அமைந்திருந்தது பெருவள நாடு. இங்குள்ளோரை பெருவள நாட்டார் என்று அழைத்தனர். ஈக்குவலார் என்று நாம் இன்று அழைக்கும் இந்த பிரதேசம், இங்கிருந்து அன்றைய குமரி ஆற்று எல்லை வரை இருந்த பகுதி குமரி நாடு. குமரி ஆறு தொடங்கி துங்கபத்திரை ஆறு வரையுள்ள பகுதி குடும்ப நாடு. துங்கபத்திரை தொடங்கி விந்தியம் வரை உள்ள நாடு துண்டி நாடு. இங்கிருந்துதான் யானை முகமும் ஆண் உடலும் கொண்ட இன்றைய விநாயக பிள்ளையாரின் உருவம் பரவியது. பிள்ளையாருக்கு துண்டி விநாயகர் என்ற பெயரும் உண்டு. வடக்கில் உள்ள கணவாய் சிந்து நாடென்றும், கசுமீர் கசமர் நாடென்றும், கங்கை சமவெளி கங்கா நாடென்றும், இமயம் சார்ந்த நிலப்பகுதி பனிமலை நாடென்றும், மலைவளம் பொருந்திய பூட்டான் பகுதி புதர் நாடென்றும், இன்றைய ஆப்பிரிக்க வறண்ட பகுதி திருதி என்றும், மைசூர் பகுதி முழுவதையும் எருமை நாடென்றும் நிலவியல் மற்றும் அங்குள்ள இயற்கை ஆதாரங்களை வைத்து அளவிட்டனர். பின்னர் ஏற்பட்ட கடற்கோள் நிலங்களை துண்டு துண்டாக பிரித்தது. கடல்கள் உருவாகின. பழங்குடிகள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவிழ்த்துவிட்ட நெல்லிக்கனி மூட்டையின் கதைதான். ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு மூளைக்கு உருண்டோடியது. உலகம் முழுவதிலும் உள்ள பழங்குடிகள் இடையே சில பொதுவான அம்சங்கள் நிலவுவதற்கு காரணம் இதுவே. இவ்வாறு தமிழ் நிலத்தில் வாழ தலைப்பட்ட மக்கள் ஒவ்வொரு குழுவாக ஒவ்வொரு பகுதியில் விரும்பியவாறு குடியேற ஆரம்பித்தனர். அவர்களுடைய இன அடையாளங்களை குறிக்கும் வகையில் மலையில் வாழ்வோரை குறிஞ்சி நில மக்கள் என்றும், அங்குள்ளோரை குறவர், கானகர், குன்றவர், புனவர், இரவுலர் எனவும் வழங்கினர். இவ்வாறே வறண்ட பாலை நிலத்தில் வாழ்ந்தோரை கொலைஞர், ஏயினர், வனச்சரகர், சவரர், சிலவர், காணவர், மாகுளவர், கிராதர், புலினர், மறவர், வேடர் என்று அழைத்தனர். முல்லை எனும் மலைச்சரிவு மற்றும் விளைச்சலின்றி வனங்களாக இருந்த பகுதியில் வாழ்ந்தோரை முல்லையாளர், கோவலர், இடையர், வண்டர், புதுவர், ஆண்வல்லூர், குடவர், பாலர் என பல்வேறு பெயர்களில் அழைத்தனர். இதுபோன்ற வாழ்நிலங்களில் உள்ள இனக்குழுக்களில் ஒவ்வொன்றும் குறிப்பிடத்தக்க ஒழுக்க நெறிகளை பின்பற்றி வாழ்ந்தனர். ஒரு குழுவின் ஒழுக்க நெறி மற்றொரு குழுவோடு கலக்காமல் இருக்கும்படி பார்த்து கொண்டனர். குழுவின் தலைவர்களாகவும் மூத்தவர்களே இருந்தனர். அனுபவத்துக்கும் வயதுக்கும் கொடுத்த மரியாதை இந்த தலைவர்கள் குறிப்பிட்ட இனத்தின் பாதுகாவலர்களாக திகழ்ந்தனர். சகல பிரச்சனைகளுக்கும் இவர்களே தீர்வு கண்டனர். நாளடைவில் நிலங்களை பயிரிடும் முறையை இந்த இனக்குழுக்கள் கற்றுக்கொண்டன. கால்நடைகளின் தேவை புரிந்து கொள்ளப்பட்டது. நிலத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். சரி, தேவைப்படும் நிலத்தை எப்படி பெறுவது? அடுத்தவர் நிலத்தை கைப்பற்றி விட வேண்டியதுதான். கால்நடைகள் அவற்றையும் கைப்பற்றி விட வேண்டியதுதான். குழு மோதல்கள் ஆரம்பமாயின. இந்த மோதல்களில் வென்றவர் தோற்றவருக்கு அடங்கியிருக்க வேண்டும். புதிய அரசு முறை சீரூர் மன்னர் அதிகமாறியது. சீரூர் மன்னர்கள் பலர் அடங்கிய தொகுப்பை முதுகுடி மன்னர் நிர்வகித்தார். இவர்கள் இருவரையும் மேற்பார்வை செய்தவர் வேந்தர் எனும் பெரிய அரசர். அரசு என்னும் அமைப்பு உருவாகிவிட்டாலும் கூட இனக்குழுக்களின் சமூக தலைவர்களின் செல்வாக்கு குறைந்து விடவில்லை. தங்கள் இன மக்களின் பிரதிநிதியாக அவர்கள் விளங்கினர். இவர்கள் அரசியல் எல்லைக்கு அப்பாற்பட்ட சமூக அலுவலர்களை கவனிக்கும் ஓர் அமைப்பாக விளங்கினர். தங்கள் சமூகத்தாரின் உணவு, உறையுள், வாழ்க்கை நெறி, வழிபாட்டு முறைகள், சடங்குகள் போன்றவற்றை முறையாக செய்திட ஒரு குழுவை இவர்கள் உருவாக்கினர். இக்குழுக்கள் பண்ணை, ஓரை, ஆயம் என்று பல்வேறு பெயர்களில் இடத்துக்கு தக்கவாறு அழைக்கப்பட்டனர். சீரூர், பேரூர், முதுகுடியூர் வேந்தர்களின் அழுத்தமான ஆளுகைக்கு உட்பட்ட பின்னர் மன்னர் மரபு தோன்றின. மன்னர் மரபின் போது ஆட்சி மாற்றம் உருவானது. இதில் முதலாவதாக இனக்குழுக்களின் தலைவர்களான மூப்பன்கள், ஊராளிகள், கிராமத் தலைவர்கள், முதுமக்கள் கூடிய பெருமக்கள் அவை ஒன்று உருவானது. தோட்ட வாரிய பெருமக்கள், ஏரி வாரிய பெருமக்கள், கழனி வாரிய பெருமக்கள், பஞ்ச வாரிய பெருமக்கள், கணக்கு வாரிய பெருமக்கள், கலிங்க வாரிய பெருமக்கள், தடிவழி வாரிய பெருமக்கள், ஊராளும் பெருமக்கள், கண்காணிகள், பூசாரிகள் போன்றோர் கொண்ட ஒரு குழு உருவானது. தலைவரை கிராமத் தலைவர் என்றும் ஊர் தலைவர் என்றும் அழைத்தனர். 40க்கும் மேற்பட்ட குடும்பம் அடங்கியுள்ள ஒரு குடியிருப்பை பேரூர் என்றும் அழைப்பார்கள். இப்பேரூரின் உள்ளே இருளர்கள் உள்ளிட்ட பிற இனக்குழுவினர் வசிப்பார்கள். இவ்வாறு தங்களுடன் சேர்ந்து வாழும் இதர குழுவினரின் வாழ்க்கை சூழலை பாதுகாப்பதும் ஊராளும் தலைவனின் கடமையாகும். விளைச்சல் நிலங்களின், அதாவது மருத நிலம் மீதான ஈர்ப்பு அதிகரிக்க போர்கள் அடிக்கடி நிகழ்வது இயல்பானது. போர்களின் தொடர்ச்சியாக பல சீரூர்கள் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அப்போது மருத நிலம் தவிர முல்லை, நெய்தல், குறிஞ்சி நில பகுதிகளில் பலவும் இப்பட்டியலில் இணைந்தன.
பேரரசுகள் தோன்றிய பின் ஒவ்வொரு ஆளுகைக்கும் உட்பட்ட பகுதியும் மண்டலங்களாக பகுத்து ஆளப்பட்டன. இந்த கட்டத்திலும் பழங்குடி இனத்தின் தொன்மையான ஊராலும் அவை எந்தவிதமான சலனத்துக்கும் ஆட்படாமல் தங்கள் நிலையில் மாறாமல் செயல்பட்டன. புதிதாக உருவான சீரூர், பேரூர், முதுகுடி மன்னர், மண்டல அரசுகள் ஆகிய அரசியல் படுநிலை மாற்றங்களால் பழங்குடி இனத்தின் ஊர் தலைவர்களின் அடையாளம் மாறிவிடவில்லை. மன்னர்களுக்கு பின்னர் ஏற்பட்ட பழமொழி பேசும் ஆட்சியாளர்கள் பிடியில் நாடு ஆளுகைக்கு உட்பட்ட போதும் பழங்குடி இனம் அதன் வடிவங்களை இழக்காமல் பாதுகாத்தது. அந்நியராட்சியிலும் இதே நிலை தொடர்ந்தது. பழங்குடிகளின் அரசியல் பண்பு பழங்கற்காலம் தொடங்கி இன்று வரை சங்கிலி தொடராக தொடர்கிறது. பழங்குடிகளின் சமூக கட்டமைப்பை, அரசியல் நெறியை பல்வேறு பழங்குடி குழுக்கள் சுவீகரித்து கொண்டன. ஊர் தலைவர்களை மதித்து போற்றினார்கள் இருளர்கள். சண்டை சச்சரவு, மனமுறிவு, குழந்தை பிறப்பு, திருமணம், வழிபாடு எது நடந்தாலும் இருளர்கள் தங்கள் தலைவர்களையே நாடி ஆலோசனை பெற்றுக்கொண்டனர். மக்களை கண்காணிக்கும் ஓர் அமைப்பாக அவர்களுடன் ஒட்டி உரையாடும் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைமையாக ஊர் தலைவர்கள் விளங்கினார்கள். ஊராளி, ஜட்டி, பூசாரி முப்பன் முக்கிய உள்ளிட்ட பல்வேறு பெயர்களால் தங்கள் தலைவர்களை இருளர்கள் அழைக்கின்றனர். வயதில் மூத்தவர்களே தலைவர்களாக விளங்குகிறார்கள். சில குழுக்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பொறுப்புக்கு வருகின்றனர். சில இடங்களில் ஊர் மக்கள் ஒன்று கூடி தங்கள் தலைவரை தேர்வு செய்கிறார்கள். இந்த குழுவே பஞ்சாயத்து குழு என்றும் கிராம பஞ்சாயத்து என்றும் கன்னடத்திலும் தெலுங்கிலும் வழங்கப்படுகிறது. ஒரு தலைவன் எத்தகைய பண்புகளை பெற்றிருக்க வேண்டும்? வயதில் மூத்தவர், அனுபவம் நிறைந்தவர், வேட்டையில் வல்லவர், இருளர் பண்பாட்டில் வலுவாதவர், நியாயவாதி, வீண் சச்சரவில் ஈடுபடாதவர், குடும்பத் தலைவர், பல பெண்டு பிள்ளை பெற்றவர், கன்னியம்மனிடம் பக்தி பூண்டவர், இருளரின் தாயாதி வகைகளை நன்கு அறிந்தவர், சொந்தமாக நிலம் வைத்துள்ளவர், இதுபோக இன்னும் பல அம்சங்கள். தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர் தனக்கு கீழே 50 குழு ஒன்றை அமைப்பார். திருமண விவகாரம், குடும்ப நலன், மனமுறிவு உரிமைகளை பாதுகாக்க ஒருவர், வழிபாடு சடங்குகளை கண்காணிக்க ஒருவர், இறப்பு சடங்கு மற்றும் அதனையொட்டிய உறவினர்களுக்கு தேவையான ஆலோசனை, சொத்து பிரிப்பு, இடம்பெயர்வு ஆலோசனைகள் கூற ஒருவர், கன்னியம்மன் கோயில் வழிபாடுகளை கண்காணிக்க ஒருவர், உள்ளுக்குள் நிகழும் சண்டை சச்சரவுகளை விசாரித்து களைய ஒருவர். தலைவரின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் இந்த குழு செயல்படும். வெளியாள்கள் யாராவது இருளர்களின் பிரதேசத்துக்கு வந்துவிட்டால் தலைவரே அவர்களுடன் உரையாடி விஷயத்தை சேகரிப்பார். என்ன ஏது என்று உட்கார வைத்து பேசி சங்கதிகளை தெரிந்து கொண்ட பிறகே அவர்களை உள்ளே அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வார். தலைவரின் ஆலோசனையை இருளர்கள் புறக்கணிப்பதில்லை. பிறரது துன்பங்களை தன்னுடைய சொந்த துன்பமாக கருதும் பழக்கம் பழங்குடிகளிடம் உண்டு. நமக்கென்ன போச்சு, அடுத்தவர்கள் தானே பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் எண்ணுவதில்லை. வசதி இல்லாதவர்களுக்கு வசதி படைத்தவர்கள் உதவ வேண்டும், இது அவர்களது கடமை. வலிமையானது மட்டுமே வாழும் என்கிற டார்வினின் கொள்கையை இவர்கள் வேறு வகையில் அர்த்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நான் வலிமையானவன், என்னை விட வலிமை குன்றியவன் வாழ வேண்டுமானால் நான் தான் அவனுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையை கடைபிடிக்கிறார்கள். இருளர்கள் ஓர் அறிமுகம் முடிந்தது. மீண்டும் இதே போல வேறு ஒரு புதிய தலைப்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.